உயிரோடு பரலோகத்துக்கு போனவர்களை குறித்து நம்ம கடந்த நாட்களே பார்த்தோம். யாரெல்லாம் பார்த்தோம்? உயிரோடு பரலோகத்துக்கு போனவங்க ஏனோக்கு, எலியா, 2 பேரும் உயிரோட பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? 3 பேர் உயிரோட போயிருக்காங்க பரலோகத்துக்கு. இன்னொருத்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு உயிரோட தான் போனாரு. செத்து உயிர் தெழுந்து உயிரோட தான் போனார். இல்லைங்களா? ஆகவே நம்ம ஏனோக்கை பற்றி பார்த்தோம், எலியாவை பார்த்தோம், ஜெபக்கோபுரம் கட்டினார்கள் என்ற தலைப்புல ஏனோக்கு எலியாவெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணம் இருக்கிறபடினாலே அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நம்ம பானம் பண்ண போகிறதுனால அவரை குறித்து நாம் பார்த்து அவருடைய அன்பை, அவருடைய இறக்கங்களை, அவருடைய நேர்மை, தாழ்மை, அவருடைய நீதிகள் எல்லாம் பார்த்து நாம் திருவிழா எடுப்பது நமக்கு நல்லதா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே அவர் அதிகமாய் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ஆண்டவர் முதல் சீசர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு? என்ன சொல்லிக் கொடுத்தாருமா? ஜெபத்தை தான் சொல்லிக் கொடுத்தாரு. பரமண்டலத்துக்கு எங்களுக்கு பிதாவை சொல்லிக் கொடுத்தாரா? முதல் ஜெபத்தை தான் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஜெப கோபுரம் கட்டினார். முடிவில் அதிலே ஏறி பரலோகத்துக்கு சென்றார். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப வீரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் வனாந்தரங்களில் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார், இன்னும் பல இடங்களில் எல்லாம் ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் எபிரேயர்ல வாசிக்கிறோம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே யார் நோக்கி ஜெபித்தார்? எபிரேயர் 5:7 நம்ம வாசிக்கிறோம். கட்டோடு வாசிங்க. நாட்களில் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டு குமாரனாயிருந்தும் பாடுபட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி ஜெபித்தார். அதனால்தான் அவர் அந்த மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். காரணம் அவர் ஜெபிக்கிறவராய் இருந்ததுனால. அல்லேலூயா. ஜெபத்தினால்தான் நாம் வெற்றி பெற முடியும், ஜெயம் பெற முடியும். ஜெபிக்காமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. எந்த ஒரு காரியமும் ஜெபிக்காமல் செய்தால் அது நன்றாகவே இருக்காது. பிள்ளைகள் காலையில ஜெபம் பண்ணிட்டு போனாங்கன்னா நல்லா படிப்பாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போனா பிரச்சனைகள் இருக்காது. ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா வழியில எந்த விதமான தடைகளும் வராது. அல்லேலூயா. இந்த ஜெபம் உங்களுக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை வைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், ஜெபக்கோபுரம் கட்டினார். அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது அவர் ஜெபித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு பிராவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று வாசி. இயேசு கிறிஸ்து
ஞானஸ்நானம் எடுத்து ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாலே ஜெபம் பண்ணியிருப்பாங்கல்ல இல்லையா? ஜெபம் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாலே அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்றால் அவருடைய தாயார் ஜெபிக்கிற ஒரு தாயார். இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தேவதூதன் வந்து அந்த அம்மாவை பார்த்து பேசினான்னு சொல்லப்படுது. இப்போ ஜெபிக்கிற தாயார் ஜெபத்தை சொல்லி கொடுத்துருப்பா. அல்லேலூயா, சொல்லி கொடுத்துருப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு யானை இருந்தது. இந்த யானை வந்து ஒரு குட்டி போட்டது. அந்த குட்டிக்கு வந்து கரும்பு சாப்பிடணும். யானை கரும்பு சாப்பிட ரொம்ப ஆசைப்படும். அதனால கரும்பு சாப்பிடணும்னு அவன் சொல்லிட்டான் தாய்கிட்ட, அம்மா கரும்பு எனக்கு வேணும். அப்போ ஒரு நாள் கரும்பு ஒரு இடத்துல இருந்ததுதான் பார்த்துதான், அம்மா அந்த இடத்துல கரும்பு இருக்கு, நான் போய் சாப்பிட்டு வரேன். போகாத, அவங்க உன்னை பிடிக்கிறதுக்காக ஒரு குழி தோண்டி அது மேல என்ன பண்ணிருக்காங்க, கரும்புகளை நிறைய போட்டுக்கிறாங்க. நீ அதுவா உன்னை மாட்டிக்கிடுவான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போறதுக்காக போட்டுருக்காங்க. உயிராத. ஆனா அந்த குட்டிக்கு கேட்கல. அதுக்கு கரும்பு சாப்பிட ரொம்ப ஆசை. அந்த குழிகள்லாம் இருக்க மாதிரி ஒண்ணுமே தெரியல. அம்மா என்னத்தையே சொல்றா அப்படின்ட்டு போச்சா. அது உள்ள போயிடுச்சு. என்ன வச்சு உள்ள போயிட்டு அப்புறம் சர்க்கஸ்காரங்க தான் அந்த குழி வச்சிருந்தாங்க. அவங்க பிடிச்சிட்டு போய் அடியடி அடிச்சு உதச்சி அதை சர்க்கஸ்க்கு பழக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, பழக்கிறாங்க. காலை தூக்கணும், இந்த 2 காலையும் தூக்கணும், தும்பிக்கு மேல தூக்கணும், அடிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அப்பதான் அதை நினைச்சுதான் நம்ம அம்மா சொன்னதை என்ன செய்யல, கேட்காம பார்த்துருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா, என்ன சொல்லிக் கொடுக்கணும், என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஜெபம் சொல்லிக் கொடுக்குறோம். பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிகளுக்கு போகும்பொழுது யாரும் கூப்பிட்டா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, என்னன்னு கேட்கக்கூடாது, வாடு போகணும். யாரும் முட்டாய் கொடுத்தா சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை என்ன செய்யணும், எச்சரிக்கைகளை சொல்லிக் கொடுக்கணும். இல்லையா? அப்ப பிள்ளைகள் அந்த எச்சரிக்கை தருவாங்க. ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்போட வளரும். அல்லேலூயா, கர்த்தருடைய கிருபை கவிக்கிறதுனாலே பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு முன்னாலே ஜெபம் பண்ணியிருப்பார். ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த போது பாருங்கள், அது எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்கிறார், மலநாள் படியிட்டு ஜெபிக்கிறார். நீங்களும் மலநாள் பட்டியிட்டு ஜெபிக்கிறதை, பைபிள் படிக்கிறதை, பாட்டு படிக்கிறதை பிள்ளைகள் பார்த்தால்தான் நாளைக்கு பிள்ளைகளும் அதே மாதிரி செய்வாங்க. அல்லேலூயா, நீங்க செய்யாம பிள்ளைகளை செய்யணும்னா செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்கிறாரு, எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு போயிடறான். எல்லாரும் எடுத்து என்ன செய்யறான், முந்தி காஞ்ச பாவி, இப்போ நனைஞ்ச பாவி. என்ன பாவி, காஞ்ச பாவியா இருந்தா இப்ப நனைஞ்ச பாவியா போறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாக்கியத்துக்குள்ள நடத்தினீரே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீரே, உங்களோட உடன்படிக்கை செய்ய ஒரு கிருபை தந்தீரே, நீ எடுத்த ஞானஸ்நானத்தை போல இயேசு கிறிஸ்து நடத்தாரு. அது மாதிரி சொல்லி நாம என்ன செய்யணும், நன்றியோடு அவருக்கு நோக்கி நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது பாருங்க, வானம் திறக்குது. வானம் என்னமா செய்யுது, திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு மேல இறங்கி வருகிறதை காண்கிறார்கள். ஒரு சத்தம் உண்டாகி, என்னுடைய நேசமான பிரியமா இருக்கிறேன் என்று பிதா சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்க நாம ஞானஸ்நானத்துக்கு முன்னாலே ஜெபம் பண்ணியிருப்போம். அது ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஜெபம். அது சிறுபிள்ளைத்தனமான ஒரு ஜெபம். இப்ப
இப்போ நீ ஞானஸ்நானம் பெற்றவரை எடுக்கிற செய்கிற ஜபம் அது எப்படி ஒரு கருத்துள்ள ஒரு நல்ல ஜபம், சிறந்த ஜபம். அல்லேலூயா. நல்ல ஒரு ஜபம். ஆகவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஜபிக்கிற ஜபம் வல்லமையான ஜபம். அல்லேலூயா. ஆண்டவரே உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதனால உங்களுடைய பிள்ளையாக நான் இப்பொழுது மாறிவிட்டேன். உங்களோடு உடன்படிக்கை செய்து விட்டேன். அதனால எனக்கு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லும்போது கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதை நீ ஞாபகப்படுத்தணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தணும். ஆண்டவரே நான் ஞாபகத்தை அபிஷேகம் பெற்றுக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை நீங்க என்ன செய்யணும்? அன்பா ஏற்கணும் என்று சொல்லி நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார். புறாவை போல அவர் மேல இறங்கினார் ஆவியானவர். எனக்கு புறாவை போல இறங்கி இருந்தார். அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் புறா வந்து தோல்ல உட்கார மாதிரி எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு சபையில அபிஷேகத்தை நம்ப மாட்டாங்களாம். அந்த சபையில கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ அந்த சபையில் வந்து பக்கத்துல ஒரு சபை ஒன்று ஆரம்பிச்சு அங்க எல்லாரும் ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி இந்த பாசம் கேள்விப்பட்டாராம். இந்த சபையில இருந்து கொஞ்சம் பேர் அங்க போயிட்டாங்க. அங்க அபிஷேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, என்ன நம்ம சபையில எல்லாரும் அபிஷேகம் கிடைக்கிறது போறாங்களே, நம்மளும் ஏன் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தக்கூடாது, நம்ம சபையை நடத்துவோமே சொல்லி ஜனங்களுக்கெல்லாம் அறிவு சொன்னான். வருகிற 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யும்? நம்ம சபையை அபிஷேக கூட்டம் நடைபெறும் என்று சொல்லி ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல வந்து இறங்கின போல நம்ம மேல இறங்குவா, புறாவை போல இறங்குவா. அதனால எல்லாரும் என்ன செய்யவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த எல்லாரும் பாட்டு பாடி ஜோபிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணாருன்னா ஒரு வாலிப பையனை கூப்பிட்டு நீ ஒரு புறா ஒன்று வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி ஏற்கனவே புறா ஒன்று வாங்கிட்டு வந்து அது ஆயத்தமாக வச்சிருந்தார். அப்போ அவன் மேலே ஏறி ஆவியானவர் இப்பொழுது நம்மை அபிஷேகிக்க வருகிறார், புறாவை போல வருகிறான்னு சொல்லுவேன். அப்போ இந்த புறாவை அந்த ஓட்டை பிரிச்சுட்டு என்ன செய் உள்ள விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள விட்டுறணும். இவன் ஓட்டை திறந்து உள்ள விட்டுறாங்க, மேலே ஊறி போயிடுச்சு. சொல்றாரு ஆவியானவர் இப்போ புறாவை போல இறங்கி வர போகிறார், எல்லாரும் பாருங்கள் ஆவியானவர் புறாவை போல வருவார்னு ஒண்ணுமே வரல. அப்படி அதனால அப்படி மாய்மாலம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நாம பரிசுத்தாவி கேட்டால் தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி, அதனால பாம்பை கேட்டால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, முட்டையை கேட்டால் தேடை கொடுப்பானோ, கொள்ளாதவர்களே கொடுக்க மாட்டார்களே, நான் பரிசுத்தாவி கேட்டால் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கணும். அதுக்கு நீ வீட்டில் இன்னும் வளரணும், ஆண்டவரே இன்னும் வரங்கள் தாங்க தாங்கன்னு கேட்கும். அல்லேலூயா. எப்போதும் நம்ம தேவனிடத்துல கேட்கறது இந்த சின்ன சின்ன உலக பிரகாரமான நன்மைகளை மட்டுமே நாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஆண்டவர் வச்சிருக்காராம், அறிந்திருக்கிறார். எல்லாம் தேவையானதா ஆண்டவர் அறிந்திருக்காரு. நேரத்தில் தரும். ஒரு தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளைக்கு செய்ய வேண்டியதான் சொல்றாரு. பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பணம்லாம் சேர்த்து வச்சு திருமண காரியங்கள்லாம் ஆரம்பிச்சு அது செய்து கொடுப்பார் இல்லையா. அப்போ தாப்பன் இருக்கிறனால அவர் செய்வார். அதுபோல நம்முடைய தகப்பனும் என்ன செய்வாரு, நம்முடைய தேவைகளை அறிந்து அந்தந்த நேரங்களில் உதவி செய்கிறவராக. இப்போ நம்ம கேட்க வேண்டியது அவைக்குரிய தீவிரத்தை தான் கேட்கணும். அல்லேலூயா. அவைக்குரிய வாழ்க்கை, அந்த பரலோக வாழ்க்கை எல்லாவற்றையுமே நாம் விரும்பணும். மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் இந்த முதல் பிரசமே அதான் பண்றாரு. அதனால பரலோகத்துக்குரியதை நீங்க தேடணும், மேலானதையே தேடுங்க. அல்லேலூயா. சோதரம். ஆகவே இரண்டாவது முதல்ல நம்ம பார்த்தோம் ஞானஸ்நானம் பற்றி ஜெப கோபுரம் கட்டினாரு. இரண்டாவது உபவாசம் இருந்து ஜெப கோபுரம்
கடினார். லூக்கா 4:1-2 வாசிக்கிறோம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் ருசியாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். 40 நாள் என்ன செய்திருக்காரு? ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அதனால அந்த அவருடைய ஊழியத்துல என்ன செய்யறாங்க? நிறைய மக்கள் 5000 பேர் 10,000 பேர் கூடி வந்தாங்க இல்லையா? ஆகவே உபவாசம் நாம் ஜெபித்து தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். எல்லா காரியங்களுக்காக உபவாசம். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறவர்கள் ஒரு ஐயா சொல்வோம். ஐயோ வைத்தி சொல்லுங்க, அப்பதான் தெரியும். உபவாசம் இருக்காதவர்கள் ஒரு ஐயா சொல்வோம். இருக்கணும் கண்டிப்பா. என்ன செய்யணும்? வேலை செய்தாலும் என்ன செய்தாலும் உபவாசம் ஒரு நேரமாவது வெள்ளிக்கிழமை சபையில உபவாச ஜெபம் இருக்கு. நீங்க வீட்டில் இருந்தாலும் செய்ய வேலைக்கு போனாலும் சாப்பிடாம போய் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வேலையை செய்யுங்க. அப்படியே உபவாசம் ஒரு நாளாவது இருக்கணும். மாதத்தில் ஒரு நாள் முழுமையா இருக்கணும். திருவள்ளுவருக்கு முந்தின நாள் என்ன செய்யணும்? கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி உங்களை பரிசுத்தப்படுத்தி வந்து எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். சரியா? நம்ம நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து உபவாசம் வந்து ஜெபித்து ஊழியத்தை என்ன செய்தாரு? நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த உபவாச ஜெபம் தான் அவர் போன இடங்களிலெல்லாம் அற்புதங்களை செய்தது. அவருடைய ஊழியம் வல்லமையாக இருந்தது. ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 நசரேய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அவரோடு கூட தேவன் இருந்ததனாலே அற்புதங்களை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராக இயேசு காணப்பட்டார் சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் வந்து உபவாசம் 40 நாள் உபவாசம். அவரே 40 நாள் போட்டுருக்காரு பாருங்க. அவரே 40 நாள் போட்டு. அதுபோல நீங்க என்ன செய்யணும்? ஜெபி. அல்லேலூயா. இயேசு என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? என்ன ஜெபம் பண்ணிருப்பாருமா? ஆண்டவரே என்னை மாற்றுத் தொழுவத்தை ஏன் பிறக்க வைத்தீர்? மாற்றுத் தொழுவதை ஏன் பிறக்க வைத்தீர்? எங்க அம்மா என்னை வீட்டில் என்ன செய்யறாங்க? அந்த நாட்கள் அந்த ராயனுடைய ஆட்சி தான் நடந்தது. என்ன ஆட்சி? ராயனுடைய ஆட்சி, ரோமர்களுடைய ஆட்சி. அதனால கஷ்டங்கள் வந்தது யூதர்களுக்கு. அதனால பல கஷ்டங்கள் பாடல்கள் வந்தது. தூக்கிட்டு அவங்க அமைகிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் மறித்து போறாரு. அவர் ரொம்ப கஷ்டம் அந்த குடும்பத்துல. அப்பாவும் எடுத்துட்டு எங்க அம்மாவை பார்த்து, நீ திரும்பி பெற்றவள், நீ பாக்கியவதி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறா என்னெல்லாம் சொன்னீர். அப்புறம் ஏன் எங்க அப்பாவை சீக்கிரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு என்ன செய்யற? அப்படி கேட்கல. இல்லையா? இயேசு கிறிஸ்து எதிர்மறையாக எதையுமே பிதாவினிடத்துல கேட்கல. அன்றைய பூர்ண சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுத்தார். இல்லையா? ஆமா. அதனால வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இல்ல நன்மைக்காக தான் இருக்கும். அல்லேலூயா. சகலமும் இதுவாக நடக்கும். அதனால பார்த்து என்ன சொன்ன, அவன் கடவுளை கல்லவண்ணன் கூட நல்லா இருக்கான், நமக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறது யார்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி எண்ணங்களும் வரக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வந்ததா? அவரை எல்லாம் குற்றப்படுத்தும் போதும் பிசாசு பிடித்தவன், இவன் தச்சனுடைய மகன், படிப்பறியாதவன், இந்த மீனவர்களை கூட்டிக்கிட்டு அடைகிறா என்று சொல்லி எல்லாம் ஒதுக்குனாங்க இல்லையா? அது அவருக்கு ஏதாவது சொன்னார் அப்படிதான இந்த மாதிரி ஜனங்கள் செய்யறாங்க.
உள்ளத்துல உண்மை. அல்லேலூயா. உள்ளத்துல எதையுமே வைக்காதீங்க. உள்ள நல்லா சுத்தமா இருக்கட்டும். அல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் பூமியிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நீங்க ஞானஸ்நானம் பெற்றதனாலே, அவரோடு உடன்படிக்கை செய்ததனாலே, அவருடைய சொந்த பிள்ளையாய் மாறினதனாலே உங்கள் வாழ்க்கையில அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அல்லேலூயா. அதை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சகலமும் தேவத்தில் அன்பு கொள்பவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. நன்மைக்கு எதிராக அல்ல. நன்மைக்கு எதிராக அல்ல, ஏதுவாக. அல்லேலூயா. இந்த கழுகு கூட்டம் பார்த்தீங்கன்னா, கழுகு கூடு கட்டும் போது என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய முள்ளு இருக்கு பார்த்தீங்களா? பெரிய முள்ளுகள் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த நீயாவும் செய்யும். ஒரு மரத்துல என்ன செய்யும்? முள்ளு மரத்துல பெரிய முள்ளா இருக்கும். மரத்து முள்ளு பெரிய பெரிய முள்ளா இருக்கும். அப்படிப்பட்ட முள்ளுகளை கொண்டு தான் என்ன செய்யும்? கூடு கட்டும். கூடு கட்டும். அப்புறம் மேல என்ன செய்யும்? பஞ்சு போல அது இதெல்லாம் வச்சு நான் மெத்த மாதிரி போட்டு குஞ்சுகளை என்ன செய்யும்? அதில் முட்டை விட்டு குஞ்சுகளை வளர்க்கும். குஞ்சுகளை வச்சு சொகுசா வளரும். வளர்ந்து கொஞ்சம் ரெக்கையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த உடனே தாய் குறவையும் தெரியும். பரவாயில்ல, இது வளர்ந்துச்சு, நல்லா இந்த மூன்று கழுகுகளும் பறக்கிறதுக்கு ஆயத்தமாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கழுகு என்ன செய்யும்? தாய் கழுகு என்ன செய்யும்? அந்த கூட்டை பிரிச்சு போடும். அந்த பஞ்செல்லாம் எடுத்துடும். பஞ்செல்லாம் பஞ்சு துணி எல்லாம் எடுத்து போட்டுடும். அப்புறம் முள்ளுதான் இருக்கும். என்ன இருக்குமா? முள்ளுதான் இருக்கும். அந்த முள்ளு குத்தம். அந்த குச்சிகள் என்ன செய்யும்? குத்தி ரத்தமா ஒழுகும். அதுலேயே கிடக்கும். அப்பதான் குஞ்சுகள் நினைக்கும், ஏய் நம்ம இனி பறக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. இனி இந்த கூட்டுல நம்ம இருக்க முடியாது. முள்ளெல்லாம் குத்துது, பெரிய பாடா இருக்குது, வேதனையா இருக்குது அப்படின்னு பறக்க இருக்க. அல்லேலூயா. அப்புறம் பறந்து உன்னதத்திலே உயரத்திலே பறக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற பாடுகள், முள்ளுகள் போன்ற வேதனைகள் எல்லாம் நீங்கள் பறந்து பரலோகத்துக்கு செல்வதற்காக. அல்லேலூயா. நீங்கள் பறந்து இந்த உலகத்திலே உயர்ந்து காணப்படுவதற்காக, கண்மலை மேல் உங்களை நிறுத்துவதற்காக. அல்லேலூயா. பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். தனிமையை இயேசுவும் தனிமையிலே கட்டினார். மத்தேயு 17:1 வாசிக்கிறோம். தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் ஏறினார். அல்லேலூயா. தனித்திருக்கும்படி கூட கூட்டிட்டு போறாரு. 2-3 பேரை கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் அவர் தனித்திருக்கதான் விரும்புறார். அல்லேலூயா. சீசர்களை கூட்டிட்டு போனாலும் எல்லாரும் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அவர் தனித்து பிதாவோடு பேசு. அல்லேலூயா. தனித்து தனி மனிதனுக்கு தனித்துவம் அவசியம். அல்லேலூயா. தனி மனிதனாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு தனி ஆத்மா இருக்குது, தனி ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அப்ப எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தனி மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஜெபம் அவசியம். முதுகெலும்பு இல்லாமல் நம்ம நிக்க முடியுமா? முதுகெலும்பு போன்றதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஜெபிக்காமல் நீங்கள் நிமிர்ந்து நடக்க முடியும்.
ஆகவே ஜப வாழ்க்கை, தனி ஜப வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது. ஆண்டவர் சொன்னாங்க, அந்த ரங்கத்தை இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுப்பா, வெளிய ரங்கமா பலன் தருவா. ஆகவே தனி ஜபம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருந்தது. அவர் தனித்து ஜெபம் பண்ணார். அநேக இடங்களிலே அவர் தனித்து ஜெபம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பைபிள் வாசிங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நாளையும் படிக்கும். எருசலேமை விட்டு போகக்கூடாதுன்னு மக்கள் வர பார்த்தோம். எருசலேம் 4 மலைகளால் சூழ்ந்திருக்கிற ஒரு பட்டணம். இந்த 4 மலைகள் என்பது 4 சுவிசேஷங்களை காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த 4 மலைகளும் அந்த தேசத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது போல இந்த 4 சுவிசேஷங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை தேவைகளை சந்திக்கக்கூடியதாக. ஆகவே 4 சுவிசேஷங்களை நீங்க அதிகமாக படிக்கணும். படிக்கும்போது தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு 4 சுவிசேஷங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 17:2 வாசிக்கும் போது அவர்களுக்கு முன்பாக பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் கூட்டிட்டு போறாரு. அவர்களுக்கு முன்பாக தனித்து இருந்து ஜெபித்தார். அப்போது மறுரூபமானார். அப்பொழுது என்ன பண்ணாரு? இந்த தனித்து இருந்தாதான் நீங்க மறுரூபமாவீங்க. அல்லேலூயா. குடும்பத்தோடு வாழ்ந்தாலும் இயேசு வரும்போது நீங்க மறுரூபமாவீங்க. மறுரூபமாகிதான் மகிமையில எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள். அதனால நீங்க தனித்து எப்போதும் இருந்து பழகணும். அல்லேலூயா. தனித்திருந்து பழகும். தனித்து ஜெபிக்கும்போது மறுரூபம். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்திருப்பார். சூரியன் என்ன செய்யுது? பிரகாசிப்பார். வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசிக்கும். வெண்மையாய் என்ன வெண்மையாய். இயேசு கிறிஸ்துவின் முகம் ஏன் சூரியனை போல ஜெபம் பண்ணும்போது பிரகாசமா என்று கேட்டால், அவருடைய உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை. உள்ளத்துல இருதயத்துல ஒண்ணும் இல்லை. அதனால அவருடைய முகம் பிரகாசம் கொடுத்து. அல்லேலூயா. இல்ல அண்ணாவை பாருங்க, அண்ணாவை ஜெபிக்கும் போது வரும்போது துக்கத்தோட தான் வர்றா, துக்கமுகமா தான் வர்றா. அதுக்கப்புறம் சொல்லப்படுறது துக்கமுகமா எவ்வளவு இருக்கா இல்லை. ஏனென்றால் அவள் ஜெபித்த போது ஒரு குழந்தை அவருடைய சரீரத்துக்குள்ளே வந்திருக்கிறதே உணர்ந்தார். அல்லேலூயா. ஜெபத்திலே அவளுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அல்லேலூயா. ஜெபித்த உடனே அவளுக்கு அந்த பதில் கிடைக்கும் இல்லையா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, ஒரு குழந்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிறத உணர்கிறார் சரீரத்துல. அதனால அவர் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுவே இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அவருடைய முகம் பிரகாசமா, அவருடைய முகம் பிரகாசம் இருக்க காரணம் அவருடைய இருதயம் சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. மத்திய அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இயேசுக்கு உள்ள இருதயம் சுத்தமா இருக்குன்னா தேவன் தரிசிக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது. கள்ளக்கபடு, பொறாமை, வஞ்சகம், சூது, அநியாயம் இருக்கல கூடாது. இயேசு கிறிஸ்து நேர்மையாக வாழ்ந்தார், நீதியாய் வாழ்ந்தார், அன்பாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவரிடத்துல என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர் நீதி, நேர்மை, பரிசுத்தம், அன்பு எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. அதனால என்ன நினைச்சு, ஒளியுள்ள மேகம். என்ன மேகமா? ஒளியுள்ள மேகம் இறங்கி வந்தது, மறுரூபமானாரு. மோசே, எலியா இவர்கள் அங்கே வந்து எழுதுறாங்க, அவரோடு பேசினாங்க.
வானம் திறக்கப்பட்டது, அவருடைய முகம் சூரியன் பிரகாசித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், ஒரு பிரியமாயிற்று என்று உரைத்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று என்று 7 காரியங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் பிரியமே, அப்பதான் தேவன் அதன் பேசுறாரு. ஞானஸ்தானத்தை ஜபிக்கும் போது என் பிரியமே சொன்னாரு, இப்பவும் என்ன சொல்றாரு? என் பிரியமே. அப்படி தேவன் பிரியப்படுகிற ஒரு காரியம் வந்து ஜெபம். அல்லேலூயா. தேவனோடு கூட பேசும். நீங்க உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கேட்பதை விட தேவனை துதிக்கிறது, ஸ்தோத்தரிப்பதை அவர் அதிகமா விரும்புகிறார். அல்லேலூயா. அவரோட ஐக்கியமா இருப்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் அப்படி ஐக்கியமா இருந்தாலும் உங்க தேவையெல்லாம் தன்னாலே கிடைக்கும். அல்லேலூயா. தன்னாலே கிடைக்கும். உங்க இருதயம் சுத்தமா இருந்தாலே உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். உடனே சொல்லுவோம். ஆமா, இருதயம் சுத்தமா. அப்ப நம்ம தனி ஜெபம் ரொம்ப அவசியம். தானியேல், தாவீது, யோசேப்பு, சாமுவேல், அன்னாள், தெபோராள், ஏனோக்கு, எலியா, இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாம் தனித்து ஜெபித்தார்கள். அல்லேலூயா. ஆமா, அங்க எபிரேயர் அத்தியாயத்துல வாசிக்கணும். மாம்சத்துவ நாட்களில் கண்ணீரோடு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தாரா? கண்ணீரோடு ஜெபித்தார். அது என்ன ஜெபம் இருப்பாரு? ஆண்டவரே, நான் போகிற இடத்துக்கு என்ன செய்யணும்? வியாதிஸ்தர் வந்தா அவர் அற்புதம் நடக்கணும். அவங்க உண்மை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். உங்களுடைய வழியில் நடக்கணும். பரிசுத்த பிள்ளைகளா மாறணும். உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அப்படின்னு ஜெபம் இருப்பார். அல்லேலூயா. அதான் ஜெபம் இருப்பார். நம்மளும் சில வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது என்ன செய்யணுமா? ஆண்டவரே, இந்த வியாதிஸ்தருக்கு சுகம் கொடுத்த ரட்சியும். என்ன செய்யும்? ரட்சியும். ரட்சிப்பை கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். அதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அவங்களுக்கு ரட்சிக்கணும். ஆண்டவரே, வியாதியை குணமாக்கி ரட்சிக்கணும், சபைக்கு கொண்டு வரணும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். தனி ஜெபம் நம்முடைய இருதயத்தை காட்டும் கண்ணாடி. 3 நேரம் ஜெபம் பண்ணாலே உங்களுக்கு என்ன செய்யும்? உங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் முன்னால வரும். அதை அறிக்கை செய்து பரிசுத்தமாகி நீங்க என்ன செய்யலாம்? ஆண்டவருடைய வரி காயக்கப்படலாம், திருவந்து காயக்கப்படலாம். 4வது நம்ம கடந்து சொல்றோம், இயேசு பெருமை இல்லாத ஜெபகோபுரம் கட்டினார். 4வது பெருமை இல்லாத ஜெபம் கட்டினார். நம்ம முதல் பார்த்து ஞானஸ்நானம் எடுத்து ஜெபகோபுரம் கட்டினாரு. 2வது உபவாசம் இருந்து ஜெபகோபுரம் கட்டினாரு. 3வது தனிமையில் ஜெபகோபுரம் கட்டினாரு. 4வது இயேசு பெருமை இல்லாத ஒரு ஜெபகோபுரத்தை கட்டினார். அல்லேலூயா. மத்தேயு 8:2 நீங்க வாசிச்சீங்கன்னா, குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, உங்களுக்கு சுத்தமான என்னை சுத்தமாக சொல்லி, எனக்கு சுத்தம் உண்டு சொல்லி அவனை சுகமாக்குங்க. சுகமாக்கிட்டு சொன்னாரு, நீ யார்கிட்டையும் போய் என்ன செய்யாத, சொல்லாத அப்படின்னு சொன்ன. சரிங்களா? நீ போய் 4 பேர் சொல்லுதான் சொன்னாரு. நீ சொல்லாதபடி எச்சரிக்கையா இருந்து. எப்படி சொல்லாதபடி? சொல்லாதப்பா யாரையும் சொல்லாதன்னு சொல்லாம, சொல்லாதபடி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். அப்படின்னா கண்டிப்பா சொல்லவே கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி ஒரு பெருமை இல்லாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க அவருக்கு பெருமை இல்லையே பாருங்க. சரிங்களா? நம்ம என்ன செய்யறோம்? நான் ஜோமுன்னா அந்த அக்காவுக்கு சொன்னாச்சு, அந்த அக்கா வந்து சாட்சி சொல்லுவாங்க. இந்த டிவியில எல்லாம் போட்டு என்ன செய்யறாங்க? நான் ஜோம் பண்ணேன்னு போறாங்க. ஒரு வாரம் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ஐயா டிவியில பார்த்தேன், அந்த 1.5 மணி நேரம் ஜபத்துல எவ்வளவு பேர் சுகமாகறாங்க அப்படின்னு. நான் சரி, யாராவது நொண்டி நடந்தாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லையா. ஊமையர் பேசுறாங்களா? அப்புறம் செவிடர்கள் காது கேட்குதா? வாய் பேச முடியாதவங்க பேசுனாங்களா அப்படின்னு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு சரி. அப்போ சின்ன சின்ன வியாதிகள் அது வரும் போகும், அது கணக்கு சேர்க்க முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் வரும் போகும்.
இயற்கை மாற்றத்தினாலையும் சீரோசனுடைய மாறுதலினாலையும் சில காரியங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். அதை நம்ம பெருசாக சாட்சி சொல்லி 5 ரொம்ப நிறைய 60 நாள் சொல்றோம். பெரிய காரியம். ரட்சிக்கப்பட்டதுதான் பெரிய காரியம். பரலோகத்துக்கு வர்றதுதான் பெரிய காரியம். அப்புறம் எல்லாம் சொல்லுவோம், பரலோகத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காரல் மார்க்ஸ் ஒருத்தர் இருந்தார், கடவுள் இல்லை என்று சொல்றார். அப்ப அந்த நாட்களில் ஒரு பாஸ்டரோட நல்ல பழக்கம் வைத்திருந்தார். அந்த பாஸ்டர் சோமில்லாம கடைசி வேலையில வயதாகிவிட்டதுனாலையும் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அப்போ விசுவாசிகள் வந்த போது யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு, யாரும் உள்ள விடாதீங்க. நம்ம காரல் மார்க்ஸ் வந்திருக்காரு சொல்லும் போது அவர் உள்ள விட்டார், ஒரு குடுக்காரு. அப்போ அந்த வாட்ச்மேன் கேட்டாரு, என்னையா யாரையும் வரவிடணும்னு சொல்லிட்டீங்க, இவரை மட்டும் ஏன் விட்டீங்க அப்படின்னு கிடையாது. தம்பி, இவரை இனிமேல் பார்க்க மாட்டேன், ஆனா வந்தவங்களெல்லாம் திரும்பவும் என்ன செய்யணும், நான் பல்லவத்தில் பார்ப்பேன். இவர் கடவுள் இல்லை என்று சொல்லி தகராறு பண்ணுவார், ஆனா என்னுடைய நண்பன் தான், அதனால அவரை ஒரு முறை பார்த்து பேசுவோம்னு சொல்லி இப்பதான் பார்க்கணும், இனிமேல் பார்க்க மாட்டேன் அல்லேலூயா என்று சொன்னாரா. அதுபோல பரலோகத்துல நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. பரலோகத்துல நம்ம ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும், அதுதான் முக்கியம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அவங்க ஆவிக்குள்ள ஜீவியத்துல வளர்க்கணும். அல்லேலூயா. ஆமா, தனித்து ஜெபித்தவர்கள் தான் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பெருமை இல்லாமல் ஜெபித்தார். அப்புறம் நம்ம பார்க்கிறோம், இயேசு பிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பிதாவுக்கு அதான் அப்பெல்லாம் செய்யற பார்த்தீங்களா, நான் தான் பெரிய தேவன் அப்படின்னு சொல்லாம பிதாவை பற்றி சொல்றாரு. மத்திய 5:45 பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள் சொல்கிறார். 5:48 உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். 6:1 நீங்க வெளியரங்கமா ஜெபம் பண்ணீங்கன்னா பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்கிறார். 6:4 பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் சொல்கிறார். 6:6 பிதாவை நோக்கி ஜெபிங்கள் சொல்கிறார். 6:9 பரமண்டலங்கள் பிதாவை என்று சொல்கிறார். ராஜ்யம் வல்லமை மகிமை உம்முடையது என்று சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 3:7 5 முறை பிதாவை என்று சொல்கிறார். சிலுவையிலும் பிதாவை அவர்களை மன்னிக்கின்றார். தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் போதும் பிதாவை உம்முடைய கைகளில் ஆவியை பிதா பிதா பிதாவே செய்தார், பிதாவையே உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த உயர்ந்த ஒரு அவரை உயர்த்துகிற ஒரு நல்ல குணம் இயேசுவுக்கு இருந்தது. அல்லேலூயா. நமக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு எவ்வளவு தாழ்மையா இருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளைய நிறுத்தி உனக்கு நிறுத்தி அந்த பிள்ளைய போல நீங்க மாறணும்னு சொல்ற. சின்ன பிள்ளைய நிறுத்தி அவங்களுக்கு பாடா சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பிள்ளைய போல நீங்க என்ன செய்யணும், மாறினா தான் பரலோகத்துக்கு வருவீர்கள் என்று சொல்லுகிறார். சிறு பிள்ளைய போல மாறுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. தாழ்மையை சொல்லிக் கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார். பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2 6-7 வாசிக்கும் போது அவர் என்ன செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது, மரணவரையிலும் தன்னை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அப்புறம் நம்ம இன்னும் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தாழ்மையை உள்ளவராக இருந்ததுனால கழுதையில போறார். எதுல போனாப்பா? ராஜாக்கள் எதுல போவாங்க? குதிரை போவாங்க, யானையில போவாங்க. நான் இயேசு எதுல போறாரு? அதுவும் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. யாரும் ஏறி இருந்தாங்கன்னா கொஞ்சம் பழகி இருக்கும், ஒழுங்கா எடுத்துட்டு போவோம். பழகாத கழுதை எப்படி எடுத்துட்டு போவோம்? சக்கரி சக்கரி அங்க இங்கிட்டமா இங்கிட்டு போவோம், அங்கிட்டு போவோம். கீழே பத்து குளிந்துரும். இயேசுவும் விழுந்திருப்பாரு. அல்லேலூயா. ஒருவரை யாராவது ஒரு கழுதையில ஏறி அவர் பட்ட பாடு பெரிய பாடு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையா இருக்கார் பாருங்க. அல்லேலூயா. தாழ்மை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம பெரிய தாழ்மையெல்லாம் பார்க்கிறோம். திருவள்ளுவர் எடுக்கும்போது சீசருடைய கால்களை இருக்கிறார், கழுவுறாரு. சீசர்களுடைய கால்லாம் எப்படி இருப்பாங்க? மீன் பிடிக்கிறவங்க கால்லாம் எப்படிமா இருக்கும்?
ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளேயே அவங்க இருந்து 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 நீங்களும் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா காலையில் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி குறையா அசிங்கமாக தான் இருக்கும். அந்த சீசனுடைய கால்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதை கூட கழுவுங்க. அல்லேலூயா. கால்களை கழுவுங்க. அவ்வளவு தாழ்மை உள்ளது. அல்லேலூயா. பவுல் சொல்லும் மன தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். மனத்தாழ்மை. இயேசு கிறிஸ்து வந்தவங்க யாரையும் அவர் சும்மா அனுப்பல. அல்லேலூயா. சும்மா அனுப்பினாரா? சும்மா அனுப்புனா நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தா நம்ம சும்மா அனுப்புறோமா? தண்ணியாவது கொடுக்குறோம். அது மாதிரி இயேசு கிறிஸ்து வந்தவங்களுக்கு என்ன செய்வார்? ஏதாவது ஆகாரங்கள் கொடுத்து தான் அனுப்பியிருப்பார் இல்லையா? 5 5000 போஸ்டர்ல 7 அப்பம் சில மீன்களை 4000 பேருக்கு போசிட்டார். சும்மா யாரையும் அனுப்பல. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஏதாவது கொடுத்துருப்பார். அல்லேலூயா. நமக்கு அக்டோபர் 2ஆம் தேதி ஒரு மீட்டிங் இருக்கு நம்ம சபையில, ஸ்பெஷல் மீட்டிங். அதுக்கு ஜோபிங்க. உங்களுக்கு வியாழக்கிழமை இருந்தா அதுக்கு நல்ல ஆகாரங்கள் கொடுக்கணும். இப்படியாக ஆண்டவர் யாரையும் சும்மா என்ன செய்யல? அனுப்பல. யாரையும் அவர் குற்றப்படுத்தல. குற்றப்படுத்தினாரா? யாராவது அவன் அப்படி சொன்னான், அப்படி சொன்னான், மோசம் பேசினான், திட்டினான், அடிச்சான் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அன்புள்ளவராக இருந்தார். சிலுவையில அவரை அறையை கொண்டு போகும்போது பிடிச்ச உடனே என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்னை பிடித்துக் கொள்ளுங்கள், இவர்களை விட்டு விடுங்கள், இவர்களை போக விடுங்கள், சீசர்களுக்கு ஒன்றும் செய்யாதீர்கள் சொன்னார். அல்லேலூயா. சீசர்களை அதிகமாக நேசித்தார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அவர் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் சீசர்களுக்காக ஒருக்கமாய் ஜெபித்தார். என்ன ஜெபித்தார்? 17-15 வாசிக்கிறோம். நீர் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை நின்று காக்கும்படி. பார்த்தீங்களா? சீசர்களுக்கு தீமைகள் எதுவும் என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. இவங்க 3 வருஷமா என்னோட கூட இருந்தாங்க, இவங்க தீமைகள் வராம காத்துக் கொள்ளுங்க. ஒரே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறேன். இல்ல சீசர்களுக்காக ஜெபித்ததை அவர் நமக்காக ஜெபிக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. அவர் இன்றும் பரிந்து பேசுறாங்க. 1 யோவான் 2:1 வாசிக்கிறோம். இன்றும் என்ன செய்யறாரு? நமக்கு பரிந்து பேசுகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் என்ன செய்யறாரு? பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார்னு நம்ம எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். ஆகவே தேவன் நம்மை அதிகமாக நேசிப்பதனாலே நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. பேசுகிறார். நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவரிடத்துல எளிமை, தாழ்மை, அன்புருக்கம் காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்துவிடத்துல எளிமை, தாழ்மை, அன்புருக்கம், அன்பு காணப்பட்டது. எளிமை, தாழ்மை, அன்புருக்கம் இவை எளிமை, தாழ்மை, அன்புருக்கம் பெரும் தன்மை உள்ளவரே. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். விலகா
விசாரிக்கிறார். விசாரித்து மகனை உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். பார்த்தீங்களா, யவீரு தன் மகனை ஜெபிக்க இயேசுவை கூட்டிட்டு போகும்போது 4 பேர் ஓடி வந்து ஐயா மகன் இறந்து போயிட்டா, அவரை கூப்பிட்டு வர வேண்டாம் சொல்லும்போது யவீரு என்ன பண்ணிருப்பான், தகப்பன் அழுது இருப்பான். அலையலையா இன்னும் மகன் போயிட்டாங்களா சொல்லி நீ பயப்படாதப்பா, அழாத, அவ நிச்சயா இருக்கா, தூங்குறா. அவ என்ன செய்யல, இவங்க சொல்றதை கேட்காத, ஆகுங்க சாகல, அவ நிச்சய பண்றா, நான் வந்து எழுப்பேன். அலையலையா உணர்கிற லாசர் வீட்டுக்கு வரும்போது மரியாள் பார்த்தால் அவருடைய கண்ணீர்களை பார்த்து அவர் கண்ணீர் விடுகிறார். நம்மை அறிந்தவர், உணர்ந்தவர், அலையலையா நம்முடைய உணர்வுகளை புரிந்தவர். ஆகவே இயேசுவை போல ஒருவரை நம்ம பார்க்க முடியாது. அலையலையா அவர் கடைசியாக 5ஆவதாக நம்ம பார்க்கிறோம், தாம் கட்டிய ஜெபகோபுரத்தில் தாமே ஏறி பரலோகம் சென்றார். லூக்கா 24:50-51 நாம் வாசிக்கிறோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். சீசருடைய தலையில கை வைத்து ஜெபிக்கிறார். இதாவே அவர்களை ஆசீர்வதி என்று ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது பரலோகத்துக்கு அலையலையா அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபத்திலே அவர் கடந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அலையலையா நாமும் ஜெபிப்போம், ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய ராஜ்யத்தை சொந்தரிப்போம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.